அழுதழுது ஓய்ந்த நான் சிரிக்க நினைக்கிறேன். சிரிப்பு கூட மறந்து விட்டது. சிரிப்பு கூட மறக்கும் அளவிற்கு இவ்வளவு நாள் எழுதியிருக்கின்றேன். வழிகள் மட்டுமே வாழ்க்கையா இருந்த ஒரு காலத்தில் நான் எழுதிய கவிதை தான் இது. நான் உங்கள் சித்ரா. நீங்க கேட்க போறது நீ தீயா இல்லை தென்றலா, அத்தியாயம் 75. கதையை கேட்போமா? அட, யார் இது? மதுவா? என் கண்ணை என்னாலேயே நம்ப முடியலையே என்று வரவேற்பறையில் நின்றிருந்த திவ்யா சொல்ல, அவளோடு நின்றிருந்த சஞ்சய், சீதா, வாசு, ராகவன் உட்பட அனைவரும் மாடிப்படியை நோக்கி பார்வையை திருப்பினர். கருப்பு நிற டிசைனர் புடவையில் காலில் வைத்த சில்வர் நிற டிசைனர் பிளவுஸ் அணிந்திருந்தாள் மது. அணிந்திருந்த கருப்பு நிற சேலைக்கு தகுந்தபடி அழகாக நேர்த்தியாக அவளை அலங்கரித்திருந்தாள். அதற்கேற்றபடி அணிகலன்களும் அணிந்திருந்தாள். தனது நீண்ட சிகையை ஒரு மாடல் போல அழகாக பின்னி முன்னே எடுத்து விட்டிருந்தாள். இவ்வளவு அழகாக மது தன்னை அலங்காரம் செய்வாளா? திவ்யாவிற்கு ஆச்சரியமாக இருந்தது. மது இதுவரை காட்டன் சுடிதார், காட்டன் புடவை தவிர வேறு எதையுமே அணிந்ததில்லை. இப்படி அழகு தேவதையாய், அழகு பதுமையாய் வரும் மதுவை பார்த்த அனைவரின் கண்களும் ஆச்சரியத்தில் விரிய, ராகவனோ அவளை தலை முதல் பாதம் வரை அழுந்தான். அவ்வளவு அழகாயிருந்தாள் பெண்ணவள். ரசித்துக் கொண்டான் ராகவன் தன்னவளை. மாடிப்படியிலிருந்து இறங்கி வந்தவள் ராகவனின் பக்கம் வந்து நிற்க, ராகவனும் வான நீல நிற சட்டை அணிந்து கருப்பு நிற கோட் சூட் தான் அணிந்திருந்தார். ராகவனையும் மதுவையும் ஒரு சேர இப்படி பார்க்க அவ்வளவு அழகாயிருந்தது. முத்துவனா என்று கத்தினான் வாசு. உடனே முத்துவும் ஓடி வர, சீக்கிரம் உப்பு மிளகாய் எடுத்துட்டு வாங்க, என் மச்சானுக்கும் தங்கைக்கும் சுத்தி போடணும் என்று வாசு சொல்ல, சரிங்க தம்பி என்று அடுப்படிக்கு சென்ற முத்துவோ உப்பும் மிளகாயும் எடுத்து வர தன் கையாலேயே மதுவுக்கும் ராகவனுக்கும் சுத்தி போட்டான் வாசு. இதெல்லாம் எதுக்குனா என்றாள் மது. இதெல்லாம் பண்ணணுமா? அப்போதான் உங்க 2 பேர் மேலையும் எந்த கண்ணும் படாது என்று வாசு சொல்ல, வாசுனா இதெல்லாம் ரொம்ப ஓவரால, சுத்தி போடுறதெல்லாம் நைட்டு தானே பண்ணுவாங்க என்றாள் திவ்யா. என் தங்கச்சிக்கு என் நண்பனுக்கும் 3 நேரம் வேணும்னாலும் நான் சுத்தி போடுவேமா என்று சொன்ன வாசு சுத்தின மிளகாயையும் உப்பையும் முத்துவிடம் கொடுத்தான். சரி சரி வாசு, கார் ரெடியா என்று ராகவன் கேட்க, ரெடி மச்சான், வாசல்ல தான் நிக்குது என்றான் வாசு. அப்போ சாப்பிட்டு கிளம்புவோமா என்று ராகவன் கேட்க, கிளம்பலான்னா என்ற பதில் சீதாவிடம் இருந்து வந்தது. அதை பார்த்த மதுவோ ராகவனிடம், நீங்க என்கிட்ட காலையில சொன்ன விஷயம் எல்லாருக்கும் தெரியுமா ராகவ் என்று கேட்க, என்றார் ராகவன். அண்ணா டைம் ஆச்சு, சாப்பிட்டு கிளம்புனா நேரம் சரியா இருக்கும் என்று சஞ்சய் சொல்ல, அதை தொடர்ந்து காலை டிஃபனை சாப்பிட்டு விட்டு அனைவரும் அரண்மனை வாசலுக்கு வர, சீதா அவளது காரிலும் திவ்யாவும் சஞ்சயும் ஒரு காரிலும் கிளம்ப, ராகவனும் மதுவும் மட்டும் அரண்மனை வாசலில் நின்று இருக்க, வாசுவும் அவனது காரை எடுத்து சென்று விட்டான். திவ்யா, சஞ்சய், வாசு, சீதா என அனைவரும் கிளம்பிவிட, ராகவனும் மதுவும் மட்டும் அரண்மனை வாசலில் நின்று இருக்க, அவர்களின் முன்னே ஒரு கார் வந்து நிறுத்தப்பட்டது. ஒரு புது கார். அந்த காரை பார்க்கவே பல கோடி பெரும் என்று தோன்றியது. என்னங்க, இது புது காரா என்று மது கேட்க, எஸ், என் பொண்டாட்டியோட கார், என் கண்ணம்மாவோட கார் என்று காரின் சாவியை ராகவன் மதுவிடம் கொடுத்தான். எனக்கு எனக்கு புது கார் வேண்டாம் என்று சொல்லும் முதலே அவளின் இதழின் மேல் ஒற்றை விரலை வைத்த ராகவன், என் பொண்டாட்டி இனிமேல் இந்த கார்ல தான் ஹாஸ்பிட்டலுக்கு எங்க போனாலும் போகணும், ஓகேவா என்று ராகவன் சொல்ல, என்றாள் மது. கார் பிடிச்சிருக்கா என்று ராகவன் கேட்க, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு என்றாள் மது ராகவனின் விழிகளை ஆள பார்த்தவாறு. அப்போ வண்டி ஏடு என்று ராகவன் சொல்ல, நீங்க டிரைவ் பண்ணலாமே என்று ராகவன் கூறினான். பொண்டாட்டி கார் ஓட்ட புருஷன் பக்கத்துல உட்காந்துட்டு வந்தா அந்த ஃபீலே தனியா இருக்குமாவே, சோ ஃபீல் பண்ணி பார்க்க ஆசைப்படுறேன் என்றான் ராகவன். போலவாங்க என்று டிரைவர் சீட்டில் மது அமர, கோ டிரைவர் சீட்டில் ராகவன் அமர்ந்து கொண்டான். மது காரை ஸ்டார்ட் செய்து ஓட்ட, காரோட்டும் தன் மனைவியை கண்ணெடுக்காமல் ரசித்துக் கொண்டு இருந்தான் ராகவன். இப்படி பார்த்துட்டே இருந்தா எப்படி கார் ஓட்டுறதான், அந்த பக்கம் திரும்புங்களேன் என்று ராகவனின் கன்னத்தை பிடித்து மது
முன்னே திரும்ப செய்ய அப்படி தாண்டி பாப்பேன். கார் ஓட்டிட்டு இருக்கிறது ஏன் பொண்டாட்டி, அவளை நான் ரசிக்க வேண்டாமா என்று மீண்டும் மதுவை பார்க்க ஆரம்பித்து விட்டான் ராகவன். நான் உங்ககிட்ட உன்னை கேட்கணும் என்றாள் மது. கேளு என்றான் ராகவன். தாடியை எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க என்றாள் மது. திரும்பவும் வைக்கணும்னா சொல்லு, வச்சிடுவோம் என்றான் ராகவன். அச்சோ வேண்டாம், இதுதான் உங்களுக்கு நல்லா இருக்கு. அதுவும் சண்டியர் மாதிரி குட்டியா முறுக்கி விட்டுருக்கீங்களே, அது ரொம்ப நல்லா இருக்கு என்று மது சொல்ல, ரொம்ப நல்லா இருக்கா இல்ல உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா என்று ராகவன் கேட்க, ரெண்டும் தான் என்றாள் மது. மது உன்கிட்ட ஒரு கேள்வி, திடீர்னு அப்பா உன் முன்னாடி வந்தனேன்னா என்ன பண்ணுவ என்று ராகவன் சட்டென்று கேட்டுவிட, சடன் பிரேக் அடித்து காரை நிறுத்தியவள் ராகவனை பார்த்தாள். என்னாச்சு என்றான் ராகவன். நீங்க சொன்னது நடந்துடாதான்னு எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? எவ்வளவு நாள் நைட்டெல்லாம் தூங்காம அழுதுருக்கேன் தெரியுமா? நீங்க சொல்ற மாதிரி அப்பாவோ இல்ல அம்மாவோ என் முன்னாடி வந்தா சத்தியமா நான் என்ன செய்வேனெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. பட் ரொம்ப 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 சந்தோஷமா இருப்பேன் என்றால் கண்கள் கலங்க மது. சரி சரி, எதுக்கு இப்போ எமோஷன் ஆகுற? டைம் ஆச்சு, நமக்காக எல்லாரும் காத்திருப்பாங்க, வண்டி ஈடு என்று ராகவன் சொல்ல, என்று மது காரை எடுத்தாள். இதே சமயம் சஞ்சயோடு காரில் சென்று கொண்டிருந்த திவ்யாவோ சஞ்சய் எதுவும் பேசாமல் அமைதியாய் வருவதை பார்த்துவிட்டு, சார் எதுவுமே பேச மாட்டீங்களா என்று கேட்க, சஞ்சயிடமிருந்து ஒரு பதிலும் வரவில்லை. இவன் ஏன் மூஞ்சிய எஞ்சித்தன குரங்க மாதிரியே வச்சுட்டு இருக்கான், என்னாச்சு இவனுக்கு என்று யோசித்தவள், சஞ்சய் உன்கிட்டதான் கேட்ட, எதுவும் பேச மாட்டியான்னு என்று திரும்பவும் திவ்யா கேட்க, இப்ப என்ன பேசுனுங்கிற என்றான் சஞ்சய் கலக்கமான குரலோடு. அவனின் குரலில் உள்ள கலக்கத்தை உணர்ந்த திவ்யாவோ, என்னாச்சுடா, எதுவும் பிரச்சனையா என்று கேட்டாள். அதெல்லாம் ஒண்ணு இல்ல என்றான் சஞ்சய். இல்ல, நீ சரியல்ல, எப்போ லொட லொடன்னு பேசிட்டே இருக்கவன் எனக்கு ஏன் அமைதியா இருக்க? அதுவும் நீ ஏதோ கவலையா இருக்க போலவே எனக்கு தெரியுது, என்னன்னு சொல்லு என்று திவ்யா கேட்க, காரை வேகமாக ஓட்ட ஆரம்பித்தான் சஞ்சய். அவன் வேகத்தை பார்த்து பத்திரிகை திவ்யாவோ, சஞ்சய் என்ன ஆச்சு, ஏன் இவ்வளவு வேகமா கார் ஓட்டுற? சஞ்சய் எனக்கு பயமா இருக்கு, மெதுவா போ என்றாள் திவ்யா. சஞ்சயின் காதல் திவ்யா கத்துவது எதுவுமே விழவில்லை. சஞ்சய் உனக்கு என்னதான் ஆச்சு? இப்போ நீ காரை நிறுத்துறியா இல்ல கார்ல இருந்து குதிக்கட்டுமா என்று திவ்யா கேட்க, அவளை திரும்பி பார்த்த சஞ்சயோ காரை ஸ்லோ செய்து திவ்யாவின் பக்கம் திரும்பியவன், இப்படித்தானே மிருகத்தனமா நேத்து நைட் நான் உன்கிட்ட நடந்துகிட்டேன், என்னாலதானே உன் நெத்தில காயாச்சு என்று ராகவன் கேட்க, அவளின் நெற்றி காயத்தை கையால் தொட்டு பார்த்த திவ்யாவோ, இல்ல இல்ல, அது அது வந்து எந்த காயம் உன்னால ஆனதில்ல, நேத்து நைட் தண்ணி குடிக்க எழுந்தனா சோஃபத்துல முட்டிக்கிட்டேன், அதான் காயம் ஆயிடுச்சு என்று திவ்யா சொல்ல, சோகத்துல தெரியாம ஆயிடுச்சா தையல் போடுற அளவுக்கு காயமாகுமா என்ன? போய் சொல்லாதடி, உன் நெத்தியில் இருக்க காயம் என்னாலதான் எனக்கு தெரியும் என்று சஞ்சய் சொல்ல, யோசு நீ தப்பு தப்பா யோசிச்சு என்னமோ பண்ணிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லடா, கண்டதையும் யோசிக்காத என்று திவ்யா சொல்ல, நீயும் என்கிட்ட மறைக்கிறல்ல, சரி சரி மறைச்சுக்கோ என்று சொன்ன சஞ்சயின் வார்த்தையில் அவ்வளவு வழி இருந்தது. சஞ்சய் என்றாள் திவ்யா. சஞ்சய் எதுவும் பேசவில்லை, அமைதியாக இருந்தான். அதற்குள் மருத்துவமனையும் வந்துவிட வாசு அங்கே நின்றிருந்தான். அவளின் பக்கம் சீதாவும் நின்றிருந்தாள். வாசுவின் பக்கம் போய் சஞ்சயும் திவ்யாவும் நின்று கொள்ள, அதற்கடுத்து மதுவும் ராகவனும் கூட வந்து விட்டனர். மது காரிலிருந்து இறங்க, அங்கு மது ராகவனுக்காக காத்திருந்த மருத்துவர்கள் செவிலியர்கள் அனைவரும் தங்களின் புது முதலாளியான மதுமிதா ராகவனுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்றனர். மதுவும் சிரித்த முகத்தோடு பூங்கொத்துக்களை வாங்கி கொண்டார். அதற்கடுத்து மருத்துவமனையின் கான்பரன்ஸ் ஹாலில் மதுவை அனைத்து மருத்துவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தான் ராகவன். இவங்க என்னோட மனைவி மதுமிதா ராகவன், இவங்கதான் உங்களோட புதிய எம்டி. இனி ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான எந்த முடிவுகள் எடுக்கிறதா இருந்தாலும் இவங்க தான் எடுப்பாங்க. உங்களுக்கு
ஹாஸ்பிட்டல் சம்பந்தமா எது பேசுறதா இருந்தாலும் இவங்க கிட்டதான் இனி பேசணும். மிஸ்ஸஸ் ராகவன் உங்களை ரொம்பவும் நல்லபடியா வழி நடத்துவாங்க என்று ராகவன் சொல்ல, சுற்றி இருந்த மருத்துவர்கள் அனைவரும் கைகளை தட்டி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். அதற்கடுத்து அனைவரும் மதுமிதாவிற்கு கைகளை குலுக்கி வாழ்த்துக்களை சொல்ல, அங்க இருந்த வாசுவோ, டைம் ஆயிடுச்சு, தங்கச்சிய அவங்க சீட்ல உட்கார வச்சிடலாம் என்று வாசு சொல்ல, என்றான் ராகவன். மதுவை அழைத்துக் கொண்டு ராகவன் அவனது அறைக்கு சென்றான். அவன் அறையின் முன் இருந்த ராகவன் ருத்ரமூர்த்தி என்ற பெயர் பலகை மாற்றப்பட்டு மதுமிதா ராகவன் என்று இருந்தது. ராகவனின் பெயர் இருக்க வேண்டிய இடத்தில் தன் பெயர் இருப்பதை மதுவால் ஏனோ ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பெயர் பலகையை பார்த்த மது ஒரு கணம் திரும்பி ராகவனை பார்த்தாள். அவளின் பார்வைக்கான அர்த்தத்தை உணர்ந்த ராகவனோ அவளின் தோல் மேல் கை போட்டு அவளை தன் அறைக்குள் அழைத்து சென்றான். சிவப்பு நிறத்தில் கம்பீரமான ராகவன் அமரும் நாற்காலி மதுவிற்கு ஒரு வித பயத்தை உண்டு பண்ணியது. அந்த நாற்காலியை பார்த்ததும் தான் தன்மேல் எவ்வளவு பெரிய பொறுப்பை ராகவன் நம்பி கொடுத்திருக்கிறான் என்பது மதுவிற்கு புரிந்தது. எச்சலை கூட்டி விழுங்கியவள் மறுபடியும் ராகவனை பார்த்தாள். அவள் பார்வையின் அர்த்தம் அவனுக்கு புரியாமல் இருக்குமா என்ன? நான் இருக்கேன், போய் உட்காரு என்றபடி கண்களை மூடி திறந்து மதுவிடம் சைகை காட்டிய ராகவன், மது வந்து உட்காரு என்று சொல்ல, மதுவும் அந்த நாற்காலியில் அமர்ந்தாள். அவள் நாற்காலியில் அமரவும் சீதா, திவ்யா, சஞ்சய், வாசு மற்றும் அவர்களை சுற்றி இருந்த மருத்துவர்கள் அனைவரும் கைகளை தட்டிவிட்டு மதுவிற்கு தனது வாழ்த்துக்களை மறுபடியும் தெரிவித்தனர். அதையடுத்து அங்கிருந்த மருத்துவர்களை பார்த்த வாசுவோ, டாக்டர்ஸ் நீங்க எல்லாம் உங்களோட ஒர்க்க போய் பார்க்கலாம் என்று சொல்ல, மருத்துவர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்று விட்டனர். அவர்கள் அங்கிருந்து கிளம்பியதும் தான் அமர்ந்திருந்த நாற்காலியில் இருந்து எழுந்த மது, அவ்வளவுதானா, கிளம்பலாமா என்று சொல்ல, தங்கச்சிமா நாங்க கிளம்புறோம், நீயும் கொழுந்தனாரும் இனி இங்கதான் இருக்க போறீங்க, டெய்லியும் 9 to 6 என்று வாசு சொல்ல, என்னன்னா சொல்றீங்க, 9 to 6 நான் இங்கதான் இருக்கணுமா என்று மது கேட்க, ஆமா, இந்த ஹாஸ்பிட்டல் எம்டியான நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்ல எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் சஞ்சயும் கூட இருப்பாமா. இனி இந்த ஹாஸ்பிட்டல் உன்னோட பொறுப்பு தான். ராகவனோட எல்லா நிறுவனமும் நம்பர் 1 பொசிஷன்ல தான் இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் நம்பர் 3வது இடத்துல இருக்கு. சோ உன்னோட தலைமையில இந்த ஹாஸ்பிட்டல் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரணும் என்று வாசு சொல்ல, வாசு சொல்வதை கேட்டு அதிர்ந்த மதுவோ ராகவனை பார்த்தாள். என்ன பாக்குற, அங்க பதில் சொல்லு என்றான் ராகவன். வாசுவை பார்த்த மதுவோ, உங்க நம்பிக்கைய காப்பாத்துவேனா என்று கூற, ஆல் தி பெஸ்ட் மது என்று தன் தோழியை கட்டிக்கொண்டாள் இப்போது திவ்யா. ஓகே சஞ்சய், ஆபீஸ்ல இருக்க பேலன்ஸ் ஒர்க்கை முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல் வந்துரு என்று ராகவன் சஞ்சயிடம் சொல்ல, சரினா என்றான் சஞ்சய். மதுவை பார்த்த சஞ்சய், ஆல் தி பெஸ்ட் அண்ணி, நான் கிளம்புறேன், இன்னும் 2 hours நான் ஹாஸ்பிட்டல் வந்துடுறேன், எல்லா வேலையும் முடிச்சுட்டு என்று சொன்னவன் அந்த அறையிலிருந்து வெளியேற போக, கொழுந்தனாரே என்று அழைத்தாள் மது. அறையை விட்டு வெளியேற செல்ல நடந்தவன் மதுவின் அழைப்பை கேட்டு திரும்பி அவன் பார்க்க, வரும்போது திவ்யாவன் நீங்க தானே அழைச்சு வந்தீங்க, அப்புறம் விட்டுட்டு போனா என்ன அர்த்தம், அழைச்சிட்டு போங்க என்று மது சொல்ல, சரிங்க நீ என்றான் சஞ்சய். நான் கிளம்புறேன் மது என்று சொன்ன திவ்யா சஞ்சயோடு அலுவலகத்திற்கு கிளம்பிவிட அந்த அறையில் மது, ராகவன் மற்றும் வாசு அப்புறம் சீதா மட்டும் இருந்தனர். சீதாவும் தன் அன்னிக்கு தன்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு அவளுடைய போட்டிக்கிற்கு கிளம்பிவிட வாசு ராகவனிடம், ராகவா நேத்து என்ன நடந்துச்சு என்று வாசு கேட்க, ராகவனும் நடந்ததை எல்லாம் கூறினான். காலையில என்ன சஞ்சய் கூப்பிட்டாண்டா, நானும் அவனை பார்க்க அவன் அறைக்கு போனேன், உடஞ்சு போய் உட்கார்ந்து இருந்தான். நைட் நடந்தது எல்லாம் சிசிடிவி ஃபுட்டேஜ செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட கேட்டான்டா. நான் அப்படியெல்லாம் என்ன சொன்னேன், அவன் சிசிடிவில நீங்களே பாருங்கன்னு ஃபுட்டேஜ ஓபன் பண்ணான் என்று வாசு சொல்ல, அப்புறம் என்னாச்சா என்றாள் மது. அப்புறம் என்ன ஆகிருக்கும், சிசிடிவி ஃபுட்டேஜ பார்த்திருப்பான், அவன் பார்த்த எதுவுமே அப்போ இருந்திருக்காது. சோ ஷாக் ஆகிருப்பான், வாசுவும் சொல்லி சமாளிச்சிருப்பான். இப்போ தான் பார்த்தது உண்மையா இல்ல வாசு சொன்னது உண்மையான்னு தெரியாம குழம்பி போயிருப்பான் என்று ராகவன் சொல்ல, என்னங்க
அப்படியே கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்களே என்றாள் மது. என் மச்சானுக்கு தெரியாம அரண்மனையில எதுவும் நடக்குமா என்ன என்றான் வாசு. அது சரி, இந்த ஃபுட்டேஜ் எப்படி மாறுச்சு என்று மது கேட்க, கல்யாணம் ஆன முதல் நாளே நான் அவனோட அறையில இருந்தா நிச்சயம் அவனுக்கு சந்தேகம் வரும்னு தெரியும். அதான் நைட் ஃபுட்டேஜ சேஞ்ச் பண்ணிட்டேன் என்று ராகவன் சொல்ல, மச்சான் சஞ்சய் பிரச்சனைய சரி பண்ண முடியாதா என்று வாசு கேட்க, மெடிக்கலி சரி பண்ண முடியாது, வேற மாதிரி தான் எதுவும் ட்ரை பண்ணி பார்க்கணும். நல்ல ஒரு சைக்காலஜிஸ்டா பார்த்து கன்சல்ட் பண்ணுவோம், இதுக்கு மேலேயும் விட்டா சரி வராது என்று ராகவன் கூறினான். ஆமாண்டா, அதுவும் சரிதான் என்றான் வாசு. அவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருக்கும் போது, எக்ஸ்கியூஸ் மீ மேம் என்றபடி ஒரு மருத்துவர் மதுவின் அறை கதவை தட்ட, எஸ் கமின் என்றாள் மது. உள்ளே வந்த மருத்துவர் டாக்டர் ருத்ரவதிதான். ராகவன் அந்த அறையில் இருப்பதை பார்த்த ருத்ரவதிக்கோ என்ன செய்வதென்று தெரியவில்லை. எதற்கு மதுவின் அறைக்குள் வந்தாள் என்பதையே மறந்துவிட்டாள் ருத்ரவதி. ருத்ரவதி ராகவனை பார்த்திருக்க ராகவனின் பார்வையும் ருத்ரவதியின் மீதுதான் இருந்தது. ருத்ரவதியையும் ராகவனையும் பார்த்த வாசுவோ, ஐயோ இது வேற மாதிரில போகுது என்று நினைத்தவன், ருத்ரா என்று ருத்ரவதியை அழைக்க, வாசு அழைத்தது ருத்ரவதியின் காதல் எங்கு விழுந்தது, விழவே இல்லை. திரும்பவும் வாசு, டாக்டர் ருத்ரவதி என்று அழைக்க, தன்னை உணர்ந்தவளாய் சார் என்றபடியே வாசுவின் பக்கம் திரும்பினாள் ருத்ரவதி. நம்ம புது எம்டிக்கு எதுவும் தேவைன்னா செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல எல்லாம் பழகிற வர கூடவே இருந்து பாத்துக்கோங்க என்று வாசு சொல்ல, ஓகே சார் என்றாள் ருத்ரவதி. ஓகே மது, டேக் கேர், நான் கிளம்புறேன் என்று ராகவன் சொல்ல, என்றாள் மது. அதைத் தொடர்ந்து வாசுவும் ராகவனும் வெளியேற, மதுவிடம் தன்னை அறிமுகப்படுத்தின ருத்ரவதியோ மது மருத்துவமனையை பற்றி கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டு நின்றிருந்தாள். காரில் வாசுவோடு சென்று கொண்டிருந்த ராகவனோ, ருத்ரவதியை நீ எங்க பார்த்த என்றான் வாசுவிடம். அது அது வந்து நம்ம டாக்டர்ஸ் தேவைன்னு விளம்பரம் கொடுத்திருந்தோம்ல, அதை பார்த்துட்டு வந்தா மச்சான் என்றான் வாசு. போய் சொல்லாத வாசு என்று கர்ஜிக்கும் குரலில் ராகவன் சொல்ல, சாரி மச்சான், நம்ம நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தான் சொன்னான், ருத்ரா எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு இன்டர்ன்ஷிப்பையும் முடிச்சுட்டு வேலைக்கு போகாம வீட்டுல இருக்கிறத சொன்னான். சோ அதனால நம்ம ஹாஸ்பிட்டலே வேலை கொடுக்கலான்னு நினைச்சு அழைச்சேன். அவ முதல்ல வரலன்னு தான் சொன்னான், அப்புறம் நான் தான் கம்பல் பண்ணி வர வச்சேன் என்று வாசு சொல்ல, இன்னும் கல்யாணம் ஆகலையா என்றான் ராகவன். உனக்கு தெரியாம நான் எப்படிடா கல்யாணம் பண்ணுவேன் என்றான் வாசு. அவனை முறைத்த ராகவனும், நான் ருத்ராக்கு கேட்டேன்டா என்றான். இல்ல இல்லடா, இப்பவும் அவ சிங்கிள் தானா, லவ் ஃபெயிலியரா, பாவம் என்று வாசு சொல்ல, தன் கையில் இருந்த பேனாவை அவன் மேல் தூக்கி எறிந்த ராகவன், போய மூடிட்டு மொண்டி ஊட்றா என்றான். அதற்கு மேல் ராகவனிடம் வாசு எதையும் பேசவில்லை. பேசினால் அடி வாங்குவான் என்று வாசுவுக்கு நன்றாகவே தெரியும். ருத்ரவதி ராகவன் படித்த பள்ளியில் அவனோடு 6ஆம் வகுப்பிலிருந்து ஒன்றாக படித்தவள். ராகவன் என்றால் ருத்ரவதிக்கு கொள்ளை பிரியும். ருத்ரவதிக்கு ராகவனை பிடிக்கும் என்பது ராகவனுக்கு நன்றாகவே தெரியும். 1000 பேருக்கு நடுவில் ஒரு பெண் இருந்தாலும் அந்த 1000 பேரில் யார் தன்னை பார்க்கிறாள் என்பதை ஒரு பெண்ணால் கணிக்க முடியும் என்றால், 30 பேர் இருக்கும் வகுப்பறையில் 15 பெண்களில் எந்த பெண் தன்னை பார்க்கிறாள் என்பது ஒரு ஆணுக்கும் தெரியும் தானே. ருத்ரா 8ஆம் வகுப்பு படிக்கும் போது தன் சக தோழியை காதல் செய்யும்படி வற்புறுத்திய தன் வகுப்பு மாணவனை அடித்து விழுத்த ராகவனை பார்த்து ருத்ரவதிக்கு காதல் வந்தது. அந்த காதலை பொத்தி பாதுகாத்து வைத்திருந்து 11ஆம் வகுப்பு பரீட்சை எழுதி முடித்த சமயம் ராகவனிடம் ருத்ரா சொல்லியும் விட்டாள். அதற்கு முதலே ருத்ரா தன்னை பார்த்து கொண்டிருப்பதும் தன் பெயரை தன் டேபிளில் எழுதி வைத்திருந்ததையும் தன் வீட்டுக்கு அவ்வப்போது போன் செய்து தான் போன் அட்டன் செய்ததும் தன் குரலை கேட்டு ருத்ரா அமைதியா இருப்பதும் அடுத்த 2 நிமிடத்தில் போனை வைத்து விடுவதும், இப்படி எல்லாமே ராகவனுக்கு தெரியும். ருத்ரவதி ராகவனிடம் காதல் சொல்ல வந்த சமயம் வாசுவும் ராகவனோடு இருந்தான். தன்னிடம் காதல் சொல்ல வந்த ருத்ரவதியிடம், படிக்கத்தானே உங்க அப்பா உன்னை ஸ்கூலுக்கு அனுப்பினாரு, லவ் பண்ண இல்லையே. ஒரு பையன் தான் ஒரு பொண்ணுக்கு லவ் சொல்லணும், ஒரு பொண்ணு பையனுக்கு லவ் சொன்னா அதுக்கு பேரே வேற. இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் எனக்கு இஷ்டம் இல்ல. ஐ டோன்ட் லைக் யூ.
இதுக்கு மேல லவ் பண்றான்னு என்ன முன்ன விட்டு பின்ன பாக்குறது, டேபிள்ல பேர் எழுதி வைக்கிறது, புத்தகத்துல எழுதி வைக்கிறது, என் வீட்டுக்கு போன் பண்ணிட்டு பேசாம இருக்கிறது, இப்படி எல்லாம் பண்ணுன பிரின்சிபல்டையே நேரா போய் சொல்லிடுவேன் என்று ருத்ரவதியை கண்டமேனிக்கு திட்டிவிட்டான் ராகவன். அதிலிருந்து ராகவன் பக்கமே ருத்ரவதி திரும்புவதில்லை. இருந்தும் ருத்ரா ராகவனை காதலிப்பதை நிறுத்தவில்லை. இன்று வரை அவனை காதலித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் யாருக்கும் தெரியாத உண்மை ஒன்று இருந்தது. ராகவனுக்கும் ருத்ரவதியை பிடிக்கும். அவளை அவன் பார்த்திருக்கிறான், ரசித்திருக்கிறான், காதலிக்க வேண்டும் என்று கூட நினைத்திருக்கிறான். அவள் ஞாபகமாய் அவளின் ஒற்றை ரிப்பன் கூட அவனிடம் இன்று வரை இருக்கிறது. ஆனால் ராகவனுக்கு அந்த வயதிலேயே பொறுப்புகளும் சுமைகளும் நிறையவே இருந்தது. அதனால் காதலை தள்ளி வைத்து பார்க்கத்தான் ராகவனுக்கு தோன்றியது. ராகவன் ருத்ரவதியை காதலித்த கதை வாசுவிற்கு கூட தெரியாது. ராகவனுக்கு டைரி எழுதும் பழக்கம் இருந்ததால் இதையெல்லாம் அவன் தன் டைரியில் எழுதி வைத்திருக்கிறான். மருத்துவமனையிலிருந்து அலுவலகம் செல்லும் வரை ராகவனின் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது தன்னுடைய பழைய காதல் நினைவுகள் தான். அலுவலகத்தின் முன் காரை நிறுத்திய வாசு பக்கத்தில் இருந்து தன் நண்பனை பார்த்தான். ராகவனோ கண்களை மூடி சீட்டில் சாய்ந்திருந்தான். இவன் என்ன இப்படி உட்கார்ந்திருக்கான் என்று யோசித்த வாசுவோ ராகவனின் தோலை தொட்டு மச்சான் என்று அழைக்க ராகவன் கண் திறந்தான். ஆபீஸ் வந்துடுச்சுடா என்றான் வாசு. என்ற ராகவன் காரிலிருந்து இறங்கி உள்ளே செல்ல ராகவனோடு வாசுவும் சென்றான். சஞ்சயோ தன் அறையில் லேப்டாப்பில் வேலை செய்து கொண்டிருக்க வாசு நேராக திவ்யாவின் அறைக்கு சென்றான். வாசுவை பார்த்ததும் வானா என்றாள் திவ்யா. திவ்யாவின் எதிரே அமர்ந்த வாசு தலையில வலி பரவாயில்லையாமா என்றான். பரவாயில்லனா இப்ப வலி இல்ல என்றாள் திவ்யா. உனக்கு சஞ்சய பிடிக்குமா திவ்யா? அவனை விரும்புறியா என்று வாசு கேட்க அண்ணா அது என்று திவ்யா இழுத்தாள். சும்மா சொல்லு என்றான் வாசு. எனக்கு சஞ்சய் பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் சஞ்சய் என்றாள் திவ்யா. சஞ்சய்க்கு இருக்கிற பிரச்சனை சீக்கிரம் சரியாயிடும். அதுக்கப்புறம் நானே அப்பா கிட்ட பேசுறேன் என்று வாசு சொல்ல சரிண்ணா என்றாள் திவ்யா. சரிம்மா நீ வேலையை பாரு, நான் வரேன் என்று சொல்லி எழுந்த வாசு ராகவனின் அறைக்கு சென்றவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. எக்ஸ்கியூஸ் மீ பாஸ் என்று ராகவனின் அறைக்கதவை வாசு திறக்க காமன் என்றாள் மாயா. மாயாவை அங்கு பார்த்த வாசுவிற்கோ அதிர்ச்சி. ராகவன் யாருடனோ போன் பேசிக் கொண்டிருந்தான். நீ எப்படி இங்க என்றான் மெதுவான குரலில் வாசு. இது என்ன கேள்வி? ராகவன் சாரோட பிஏனா உங்களுக்கு தெரியாதா வாசு என்று மாயா கேட்க அதற்குள் ராகவனும் போன் பேசி முடித்துவிட ராகவனுக்கு அடுத்தடுத்த புரோகிராமை சொல்ல ஆரம்பித்து விட்டாள் மாயா. அதையெல்லாம் கேட்ட ராகவன் வெரி குட் மாயா, புரோகிராம் எல்லாம் கரெக்டா ரெடி பண்ணிருக்க என்று ராகவன் புகழ என்ன நடக்குதுங்க என்று யோசித்தபடியே வாசு தனது நாற்காலியில் சென்று அமர்ந்து கொண்டான். இப்படியே காலை 2 மணி நேரம் போனது. ராகவனின் எதிர்ப்புறம் அமர்ந்திருந்த மாயாவோ சார் நீங்க இப்ப ஜூஸ் சாப்பிட வேண்டிய டைம், நான் உங்களுக்கு ரெடி பண்ணி வரட்டுமா என்று மாயா கேட்க மிஸ் மாயா பிஏ வேலையை மட்டும் நீங்க பார்த்தா போதும், என் வேலைய நான் பாத்துக்கிறேன் என்று ராகவன் சொல்ல அதுக்குல்ல சார், வீட்டுல உங்களை கவனிச்சுக்க உங்க ஒய்ஃப் இருப்பாங்க, ஆபீஸ்ல உங்களுக்குன்னு ஒரு கேர்டேக்கர் இருந்தா நல்லா இருக்கும் தானே, அந்த கேர்டேக்கர் வேலையும் நானே பாக்குறேனே என்று மாயா சொல்ல கண்களை மூடி திறந்த ராகவன் ஓகே கோ என்று ராகவன் சொல்ல ஓகே சார், இதோ 10 மினிட்ஸ்ல ஜூஸ் சொல்ல வந்துடுறேன் என்று சொன்ன மாயா எழுந்து ராகவனுக்கு பலரசம் தயாரிக்க சென்றாள். இனி என்னவெல்லாம் நடக்க போகிறது இந்த கதையில் என்பதை அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம். மக்களே கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேரும் பண்ணுங்க. இதே போன்ற நிறைய கதைகளை கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் பாய், டாடா.